ஒரு நண்பனை பார்த்து இன்னொரு நண்பன் கேட்டான், ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, கல்யாணமான புதுசுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அவன் நண்பன் சொல்ல ஆரம்பித்தான், நண்பா, கல்யாணமான புதுசில் என் பொண்டாட்டி என் செருப்பை கொண்டு வந்து எடுத்து வைப்பா, நாய் எப்போ பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நாய் என் செருப்பை கொண்டு வந்து வைக்கிது, என் வீட்டுக்காரம்மா எப்போ வீட்டுக்கு போனாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நண்பன்கிட்ட ஒருத்தர் சொன்னான், நண்பா, எங்கள் வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியலடா, வீட்லேயே இருக்க முடியல, அந்த அளவுக்கு எலி மேலையெல்லாம் குதிச்சு ஓடுது, கட்டிலுக்குள்ளையெல்லாம் ஓடுது, கீழேயெல்லாம் ஓடுது, என்ன பண்ணுறதுனே தெரிலடா, ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லேன் அப்படின்னா. உடனே நண்பன் யோசிச்சு, ரொம்ப சிம்பிள்ரா, எலி பொறி ஒன்று வாங்கி அதுக்குள்ளே கருவாடை. என்னது கருவாடா? முடியவே முடியாதுப்பா, நான் பக்கத்து வீட்டில் கருவாடை வச்சாலே போய் சண்டைக்கு போயிடுவேன், எங்கள் வீட்டிலே நீ கருவாடை வைக்க சொல்கிறியா? நாங்கள் சுத்த சைவம்டான்னா. சரி அதை விடு, அப்போது ஒரு மசால் வடையை வாங்கி வை. என்னது மசால் வடையா? மசால் வடையில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்டா, மசால் வடையில் நமக்கு செட் ஆகாதுப்பா. வீட்டில் மசால் வடையை வாங்கி வச்சேன், அவ்வளோதான், எலிக்கு பதிலாக எண்ணெய் அடிச்சிருவாங்க. சரி விடு, அப்போ ஒரு தேங்காய் துண்டை வை. என்னது தேங்காய் துண்டா? ஏண்டா இப்போ தானடா கொலஸ்ட்ரால், என்ன அது தேங்காயிலையும் கொலஸ்ட்ரால் தான்டா இருக்கும், அதெல்லாம் வைக்க முடியாதுடா நண்பா அப்படின்னு. சரி, அப்போது ரொட்டி துண்டையாவது தேங்காய் எண்ணெயில் முக்கி வைடா அப்படின்னா. என்னது ரொட்டி துண்டை தேங்காய் எண்ணெயில் முக்கி வைக்கிறதா? ரொட்டி துண்டுனாலே என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதுடா, அதை எப்படா நான் கொண்டு போய் அங்கே வைப்பேன்? இவன் எலியை துரத்துறதுக்கு ஐடியா கேட்டானா, இல்லை பொண்டாட்டிக்கு பிடிச்சது வைக்கிறதுக்கு ஐடியா கேட்டானான்னு தெரியலையே அப்படின்ட்டு குழம்பி போனான். அப்போ அவன் என்னங்கன்னா, உங்கள் வீட்டில் தேங்காய் துண்டும் இல்லை, மசால் வடையும் இல்லை, கருவாடும் இல்லை, ரொட்டி துண்டும் இல்லை, பாவம் அந்த எலி உங்கள் வீட்டிலேருந்து அப்போ என்னதான்டா பண்ணுது அப்படின்னு. அமெரிக்காவில் ஒரு ஏழை குடும்பத்தில் வசிக்கிற ஒரு சிறுவன் என்ன பண்ணான்னா, $50 பணம் அவனுக்கு தேவைப்பட்டது. அவன் உடனே கடவுளுக்கு லெட்டர் எழுதுறதா நினச்சிக்கிட்டு இப்படி எழுதுனான், எனக்கு இந்த மாதிரி $50 தேவைப்படுது, தயவு செஞ்சு எனக்கு அனுப்பிச்சி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக லெட்டருக்கு மேலே அமெரிக்கா அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் கீழே போட்டு அப்படியே அட்ரஸ் எல்லாம் போட்டு அனுப்பிச்சி விட்டான். அட்ரஸை பார்த்த போஸ்ட்மேன் அரண்டே போயிட்டார். என்ன காட் ஆஃப் அமெரிக்கான்னு போட்டிருக்கு, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சின்ன பையன் தான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிவிட்டார், நேராக அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை மாளிகைக்கு அந்த போஸ்ட் அனுப்பிச்சிட்டார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியான புஷ்ஷுக்கிட்ட இந்த லெட்டர் போகுது. போனோடனே சின்ன பையனுக்கு $50 ஜாஸ்தி தான், ஒரு $32 அவனுக்கு அனுப்புவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி $32 அவனுக்கு அனுப்பிச்சிட்றாரு. எப்படியோ அந்த சின்ன பையன் கைக்கு புஷ் அனுப்பிச்சு அந்த டாலர் பணம் போகுது. போனோடனே அந்த சின்ன பையனுக்கு ஒரே சந்தோஷம், அடடா நம்ம கேட்டு கடவுள் கொடுத்துட்டாரு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இன்னொரு கடிதம் போட்டான். அந்த கடிதமும் நேரம் புஷ்ஷுக்கிட்ட போச்சு. அந்த கடிதத்தில் அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, ஐயா, நான் $50 கேட்டேன் கடவுளே, நீங்கள் எனக்கு $32 அனுப்பிச்சிருக்கீங்க, அதுவும் அமெரிக்கா ஜனாதிபதியான புஷ் மூலயமா நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்த முறை அனுப்பும்போது புஷ் மூலியமா அனுப்பாதீங்க, ஏன்னா $18 புஷ் வச்சுக்கிட்டு வெறும் $32 மட்டும்தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த கடிதாசியை படித்து பார்த்த அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷே அரண்டு போயிட்டார். காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி இரவு பௌர்ணமி நேரத்தில் கதை சொல்கிறது வழக்கம். அதுக்கு தலைமை தாங்கிறது காட்டோட ராஜா சிங்கம். அதுக்கேற்ற மாதிரியே எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி இருந்தாங்க. அப்போது குரங்கை சிங்கம் கதை சொல்லிச்சு. குரங்கு சொன்ன கதை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லா விலங்குகளும் சிரிக்க ஆரம்பிச்சது. சிரிக்க ஆரம்பித்த உடனே ஒரே ஒரு நரி மட்டும் சிரிக்கவே இல்லை.
உடனே சிங்கம் வந்து குரங்கு கூப்பிட்டுதிங்க வா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரே அறை. அவ்வளோதான், குரங்கு சுருண்டு விழுந்துருச்சு. இப்போது அடுத்து புலியை வந்து நீ கதை சொல்லு அப்படின்ச்சு. புலி நடுங்கிட்டே போய் கதை சொல்ல ஆரம்பிச்சிது. பாதி கதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நரி மட்டும் சிரிச்சுட்டு கிடந்தது. சிங்கம் வந்து என்ன கதையவே முழுசாக சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்ச்சு. இல்லை சிங்கராஜா, இப்போ தான் எனக்கு குரங்கு சொன்ன கதையினுடைய அர்த்தம் புரிஞ்சுது, அதனால் சிரிச்சேன்ச்சான். இப்போ சிங்கம் நினச்சது, உணர்ச்சி வசப்பட்டு குரங்கு அடிச்சு விட்டோமே. ராஜா வந்து கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் பக்கத்தில் இருந்த ஒரு எதிர்நாட்டு தூதரகர் ஒருவர் வந்து கேட்குறாரு, ஏன் ராஜா, உங்கள் வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே ராஜா சொல்கிறார், ஏன் வெற்றிக்கு யார் காரணம்? என்னுடைய சிப்பாய்கள் தான். என்னுடைய சிப்பாய்கள் நான் சொன்னபடி கேட்பாங்க அப்படின்றார். வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பாயை கூப்பிட்றாரு. டே இங்கே வா, நீ என்ன பண்ணுற, உடனே இந்த கப்பல்லேருந்து குதிச்சிட்ற அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறா, உடனே இந்த கப்பல்லேருந்து குதிச்சிட்றான். அடுத்து அதே மாதிரி ஒரு போர் வீரன் அழைக்கிறார். இங்கே வா, நீயும் உடனே கப்பல்லேருந்து குதிச்சிரு அப்படின்றார். அவனும் அதே மாதிரி கப்பல்லேருந்து குதிச்சிடறான். மூணாவது ஒரு போர் வீரனை அழைக்கிறார். அவனும் வேகமாக ஓடி போய் கப்பலில் குதிக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டு அந்த தூதரகர் அவனை போய் பிடிச்சி, ஏண்டா அந்த மனுஷன்தான் போய் குதிக்கன்றானா, நீங்களும் போய் தொப்புன்னு விழுகிறீங்களே, என்னடா அதிசயம், எப்படா இப்படி பேச்ச கேட்குறீங்க? அட நீ வேற சும்மாரியா, இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு பேசாமல் கடலில் குதிச்சு வேற ஊருக்கு போயிடலாம், வேற ஊருக்கு போனாலாவது நாங்கள் நிம்மதியாக இருப்போம்யா, இந்த ஆள்கிட்ட நிம்மதியாகவே ஒரு நாளும் இருக்க முடியாதுயா. ஒரு ஊரில் ஹனுமனை பற்றி சொல்லின் செல்வர் அப்படின்ற தலைப்பில் பேச போயிருந்தேன். அப்போது அந்த ஊர் தலைவர் நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு முன்னாடி சேரில் உட்காந்துருந்தேன். அப்போ நான் ஹனுமனை பற்றி பேச ஆரம்பித்தேன். உடனே அந்த ஆள், ஐயோ நீ பேசுகிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு அப்புறம் நீ ஹனுமனை பற்றி பேச ஆரம்பி அப்படின்னு. அந்த ஊரில் கூட்டத்தில் இருக்கிறவனுங்கெல்லாம் எவனுமே இந்த ஆளை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா அந்த ஊர்லேயே செல்வாக்குள்ள ஆள், அதனால் கூடியிருந்தவனும் எதுவுமே பேசலை. அப்போ எனக்கும் வேறு வழியும் தெரியலை. என்ன கேள்விங்க கேளுங்க அப்படின்னு. ஹனுமர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா. அப்போ யோசித்தேன், இவர் வேற நிதானம் இல்லாமல் சரக்கில் இருக்கிறான், அதுவும் எல்லாரும் முன்னாடி இந்த கேள்வி வேற கேட்டுவிட்டான், நம்ம பதில் சொல்லியே ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பித்தேன். ஹனுமர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ராம லட்சுமணனை கூட்டிகிட்டு வர்றார். எதுக்கு அப்படின்னா, அவருடைய ராஜா சுக்ரீவனை பார்க்கறதுக்காக ராம லட்சுமணனை கூட்டிகிட்டு வர்றார். இப்போ ராமனும் சுக்ரீவனும் சந்திக்கிறாங்க. சந்திக்க வச்சது யாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹனுமன். சரி, சந்திக்க வச்ச உடனே சுக்ரீவர் வந்துட்டு சொல்றாரு, என் பொண்டாட்டியை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான். யாருன்னா வாலி, அதாவது என் பொண்டாட்டியை எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சுக்ரீவன் வந்துட்டு ராமங்கிட்ட வந்து சொல்றாரு. நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடு அப்படின்றார் ராமனை பார்த்து. அதுக்கு ராமர் சொன்னாரு, என் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், அதை நீ கண்டுபிடிச்சு கொடுன்னாரு. இப்போ அனுமன் இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அனுமன் நினைச்சாரு, அப்போ கல்யாணம் பண்ணுனா எவனாவது நம்ம பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்குது, இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணுவானே, இன்னொருத்தங்கிட்ட என் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்பானே அப்படின்ட்டு அனுமன் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு. உடனே அந்த ஊர் தலைவர் வந்து என்ன சொன்னா அப்படின்னா, எத்தனையோ பேர்கிட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன், யாருமே பதில் சொல்லலை, நீங்கள் ஒருத்தர் தாயா கரெக்டாக சொன்னீங்க
அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நான் பேச வரேன்னு தெரியும், பத்திரிக்கையில் என் பேரை போடாமல் அப்படியே வந்து சொல்லின் செல்வர் பற்றி பேச்சாளர் பேசுவார்னு மட்டும் போட்டிருக்கீங்களே ஏன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா உங்கள் பேரை போட்டிருந்தா ஒருத்தனும் வரமாட்டாங்க, சரிங்களா, உங்கள் பேரை போடாதனால தான் இத்தனை பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு. நம்ம சாக்ரட்டிஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். சாக்ரட்டிஸோட வீட்டுக்காரம்மா சரியான கோபம், அந்த அம்மாவுக்கு வாய்க்கு வந்தபடி கண்டபடியாக திட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம சாக்ரட்டிஸ் என்ன பண்ணார்னா அதை பொருட்படுத்தாமல் பக்கத்தில் இருந்த நண்பங்கிட்ட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். உடனே அந்த அம்மாவுக்கு பொறுக்கவே இல்லை. உடனே வீட்டில் இருந்த சாமான்லாம் டமால் டமால் டமால்னு போட்டு கோபம் வந்துட்டு பயங்கர தலைக்கேறிடுச்சு அந்த அம்மாவுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் அப்போவும் என்ன பண்ணார், நம்ம சாக்ரட்டிஸு நண்பர்களோட பேசுகிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருந்தார். மறுபடியும் அந்த அம்மாவுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்து கோபமாக இருக்கிறோம், இந்த ஆள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கானே, நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு தண்ணியை கொண்டு வந்து அவர் மேலே ஊற்றி விட்டுருச்சு. ஊற்றி விட்டோடனே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னார், முன்னாடி இடி இடிச்சது, இப்போ மழை பெய்யுது அப்படின்னாரு. மூணாவது ஃப்ளோரில் ஆஃபீஸில் உள்ள 3 நண்பர்களும் லஞ்சு ஹாலில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தான், அவன் உப்புமாவை கொண்டு வந்திருந்தான். அடுத்து ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்திருந்தான், அவன் இட்லியை கொண்டு வந்திருந்தான். அடுத்து ஒருத்தன் டிஃபன் பாக்ஸை திறந்தான், அவன் வந்து புளியோதரையை கொண்டு வந்திருந்தான். அப்போது இவங்க 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி கூடினாங்க. அடுத்த நாளும் ஒருத்தன் உப்புமாவை திறந்தான், ஒருத்தன் புளியோதரையை திறந்தான், இன்னொருத்தன் இட்லியை திறந்தான். மறுபடியும் 3 பேர் சாப்பிட்டாங்க. இப்படியே சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நாள் போர் அடிச்சு போச்சு. என்னடா வீட்டுக்காரம்மா டெய்லி வந்துட்டு ஒரே சமையலாக வந்துட்டு செய்யுது, நாளைக்கு இதே மாதிரி சமையல் செஞ்சு கொண்டு அப்படின்னா நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு 3 நண்பர்களும் தீர்மானம் பண்ணிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸை பயத்திலேயே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா இட்லி வழக்கமாக செஞ்சு கொண்டு வரவனுக்கு அதே இட்லி தான். பார்த்தோன்னே அவனுக்கு அதிர்ச்சி ஆச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுங்கிறதுக்காக ஓடி போய் குதிச்சிட்டான் 3ஆவது மாடியில் கீழே. அடுத்து இன்னொருத்தன் திறந்தான். அவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளியோதரை செய்கிறவன். அவன் டிஃபன் பாக்ஸ்லேயும் புளியோதரை தான் இருந்தது. அவனும் அதிர்ச்சி அடைஞ்சு சாக்காயி அவனும் அப்படியே குதிச்சிட்டான். 3ஆவதாக திறந்து பார்த்தான், அவனும் உப்புமா. அவனும் வேறு வழி இல்லாமல் 2 பேரை குதிச்சிட்டாங்களே, இனி நம்ம குதிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு அவனும் உடனே ஆம்புலன்ஸ்லாம் வந்தது. நிறைய பேர் வந்து உறவினர்களுக்கெலாம் அந்த 3 பேர் குதிச்சாங்க இல்லையா, அவங்க உறவினர்களுக்கெலாம் தகவல் சொன்னாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு. இப்போ இட்லி செய்கிறவனுடைய மனைவி வந்து சொல்லிச்சு, எப்போவுமே இருந்தாலும் ஏதாச்சும் பேசி அது இதுன்னு சத்தம் போடுவோம், சண்டை போடுவோம், ஆனால் ஒரு நாளும் இப்படி திடீர்னு இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே. புளியோதரை செய்கிறவனுடைய மனைவியும் புலம்புச்சு, இனிமேல் இந்த மாதிரி புளியோதரையாக போட்டிருந்தா செத்துருவேன் இருந்தாலும் சொல்லுவார், ஆனால் திடீர்னு இப்படி போய் குதித்து சாகருக்கு முயற்சி எடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. உப்புமாவை செய்கிறம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. என்னம்மா நீ யோசிக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு 2 பேரும் குதிச்சாங்க, அவன் பொண்டாட்டி அதே சமையலை செய்கிறாங்க, அதனால் குதிச்சானுங்க, ஓகே. இந்த ஆள் தான் சமைக்கிறான், இந்த ஆள் தான் உப்புமாவை செஞ்சு கொண்டு போயிட்டுருக்கான் டெய்லியும். இந்த ஆள் ஏன் குதிச்சானே தெரியலையே. ஒரு கணவன் மனைவியை பார்த்து திட்டுறான், நம்ம குழந்தைக்கு எரும மாட்டு பாலை கொடுக்காதேன்னு சொன்ன கேட்டியா நீ? உடனே அதிர்ச்சி அடைஞ்ச மனைவி கேட்டான், ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அங்கே பாரு,
உன் குழந்தை அம்மா அம்மான்ட்டு மாடு பின்னாடி போயிட்டுருக்குது. தேட்டரில் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் உட்காண்ட்ருந்தவன் என்கிட்ட கேட்டான், வெத்தலை வாக்கு போட்டிருக்கேன், எச்சி எங்கே துப்புறதுன்னா. நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கவன் பாக்கெட்டில் துப்புன்னு. பக்கத்தில் இருக்கவன் பாக்கெட்டில் துப்புறது, அவன் சண்டைக்கு வந்துட மாட்டான், என்ன சொல்கிற நீ அப்படின்னா. ஏன் இவ்வளோ நேரம் உன் பாக்கெட்டில் தான் துப்புனேன், நீ என்ன சண்டைக்கா வந்துட்ட? ஒரு தாசில்தார் இருந்தார். அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவு, நல்ல பெரிய உயர்தக உணவுகளை தான் எடுத்துக்குவார், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போது அவருக்கு ரிட்டையர் ஆன ஏஜ் அப்படின்றனால ரிட்டையர்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த அசைவ உணவுகள், உயர்தர உணவுகள்லாம் குறைச்சிட்டு வந்து அவர் என்ன பண்ணார்னா, வீட்டில் நார்மலான காய்கறிகளை சாப்பிட ஆரம்பித்தார். ரொம்ப சிக்கனமாக இருக்க ஆரம்பித்தார். திடீர்னு பார்த்தா ரொம்ப ஸ்மெல், அசைவ உணவு ஸ்மெல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. என்னடா நம்ம வீட்டில் அசைவ உணவு ஸ்மெல் அதிகமாக இருக்குது, நம்மளும் சாப்பிட்றதில்ல, யார் சாப்பிட்றான்னு பார்த்தா நாள் வீட்டு வேலையால் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். என்னடா நீ நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்க? நான் இப்போல்லாம் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லையேப்பா, நீ இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த வேலையால் சொன்னால், நீங்கள் தான் சார் ரிட்டையர் ஆகிருக்கீங்க, நான் ரிட்டையர் ஆகலையே அப்படின்னு. நான்